Hi students, welcome. So கொஞ்ச நாளா வீடியோ போட முடியல, சாரி. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெக்சர் 3 சாப்டர் 12 கிளாஸ் 12 சாப்டர் 4 இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே 2 வீடியோ போட்டாச்சு. முதல் வீடியோ வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதாவது இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் லெக்சர் 2 வந்து நம்ம என்ன பண்ணோம், சைன் இன்வர்ஸோட கிராஃபை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிட்ட பிறகு அந்த சைன் இன்வர்ஸ் கிராஃப் எப்படி இருக்கும், அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் லிஸ்ட் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் நம்மளாம் போட்டோம் போன வீடியோவில். ஓகேவா? ரொம்ப நேரம் ஆற மாதிரி இருக்கா போன வீடியோ பார்த்தது? ஓகே, 2 வீடியோ என்ன பண்ணுறேங்க, 2 வீடியோவையும் திருப்பி ஒரு வாட்டி பார்த்துடுங்க. ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.1க்கான சொல்யூஷன், 4.1க்கான சொல்யூஷன்ஸ். ஓகேவா? சம் போட ஆரம்பிச்சிருவோமா? சம் போட்டுடலாம். ஸோ முதல் சம் பாருங்கள், புக் எடுத்துக்கோங்க. போன 2 வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து பார்த்துடணும். ஓகேவா? ஓகே. எக்ஸசைஸ் 4.1க்கான சொல்யூஷன். ஓகேவா? எக்ஸசைஸ் 4.1க்கான சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸு, ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸு such that ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, minus 10 pi is less than x is less than 10 pi and sin x is equal to 0. ஓகேவா? sin x is equal to 0, x lies between minus 10 pi to 10 pi. ஓகே, sin x கிராஃப் ரீகால் பண்ணுவோமா? லாஸ்ட் 2 வீடியோஸ் பார்க்கல சார், ஒரு வாட்டி நீங்கள் சொல்கிறீங்க சார் என்ன பண்ணீங்க லாஸ்ட் 2 வீடியோஸில். sin x ஓட கிராஃபை டிஸ்கஸ் பண்ணோம், sin இன்வர்ஸ் x ஓட கிராஃப் டிஸ்கஸ் பண்ணோம், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஓகேவா? ஸோ sin x ஓட கிராஃப் எப்படி வந்தது அதை திரும்ப சொல்ல மாட்டேன். திரும்ப சொன்னேன் அப்படின்னா 6 மணி நேரம் ஆகிடும். ஓகேவா? போன வீடியோஸ் பார்த்துருங்க. sin 0 0, sin pi 0, sin 2 pi 0. ஓகேவா? இதுதான் sin x கிராஃபு. பீரியட் வந்து 2 pi, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஆஃப்டர் 2 pi ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ இது 0, இது pi, இது 2 pi, இது 3 pi, அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? 0, 2 pi, 3 pi அண்டு இந்த வேல்யூ என்னது pi by 2, இந்த வேல்யூ வந்து 3 pi by 2, இவன் யார் 5 pi by 2, அப்புறம் 7 pi by 2 போயிட்டே இருக்கும். ஓகேவா? முக்கியமான 3 ரிசல்ட் எழுதி போட்டேன். sin x எப்பப்பெல்லாம் 0வா போவோம், sin x எப்பப்பெல்லாம் 0வா போவோம், when x is equal to n pi. கரெக்டா? எப்படி சார் அப்படின்னா போன வீடியோ பார்க்கல. sin n பைலாம் 0வா போயிடும் பாருங்க. 0, pi, 2 pi, 3 pi, 4 pi, n belongs to integers. ஓகேவா? அப்புறம் sin x எப்பப்பெல்லாம் 1 வரும் சொல்லுங்க பார்க்கலாம். sin x எப்பப்பெல்லாம் 1 வரும், sin x ஓட வேல்யூ எப்பப்பெல்லாம் 1 வரும், when x is equal to 4n plus 1 pi by 2. கரெக்டா? sin x எப்பப்பெல்லாம் minus 1 வரும், when x is equal to 4n minus 1 pi by 2. ஆமாவா இல்லையா? இல்லை சார் புதுசாக இருக்கு எல்லாமே, அப்புறம் போன வீடியோஸ் பார்க்கல பாருங்க. இவன் 1, ஓகேவா? இவன் -1, sin pi by 2 1, sin 5 pi by 2 1. ஸோ pi by 2, 5 pi by 2, அப்புறம் 9 pi by 2 வரும். நம்ம ஜென்ரலைஸ் பண்ணோம் போன வீடியோவில். என்ன வந்துச்சு 4n plus 1 pi by 2 வந்தது. அதே மாதிரி sin 3 pi by 2 -1. அதே மாதிரி 7 pi by 2 என்ன வரும், 7 pi by 2 என்ன வரும், -1 வரும். ஸோ இன் ஜென்ரல் எப்பப்பெல்லாம் x வந்து 4n minus 1 pi by 2 போதோ அப்பப்பெல்லாம் எனக்கு என்ன வரும், sin x -1 இருக்கும். ஆல் n belongs to integer. ஓகேவா? இந்த சைடும் அதே தான். இது ஒரு சின்ன ரீகால். sin x எப்போ 0வா போவோம், when x is equal to n pi, n belongs to integer. sin x எப்போ 1ஆ போவோம், when x is equal to 4n plus 1 pi by 2, n belongs to integer. எப்பப்பெல்லாம் -1ஆ போவோம், when x is equal to 4n minus 1 pi by 2. அப்புறம் sin x ஓட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது, y is equal to a into sin bx plus c. ஞாபகம் இருக்கா? sin bx plus c plus d. இதுதான் யாரு, sin x ஓட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகேவா?
இதுதான் வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபார் சைனு. ஓகே, இந்த ஏன்றது என்னது? ஆம்ப்ளிடியூட். ஞாபகம் இருக்கா? போன வீடியோ பார்க்கல அப்பனா ஆம்ப்ளிடியூட். ஓகேவா? இந்த சின்றது என்னது? ஃபேஸ் ஷிஃப்ட். ஓகேவா? டின்றது வெர்டிக்கல் ஷிஃப்ட். டின்றது வெர்டிக்கல் ஷிஃப்ட். பீரியட் என்னது? பீரியடு 2π/b. அதாவது ஆஃப்டர் எவ்வளோ ஸ்டேஜுக்கு இந்த கிராஃப் ரிப்பீட் ஆகும்? 2π/b. ஓகேவா? இதெல்லாம் ரீகால். இதெல்லாம் வந்து ரீகால். ஸோ sin x எப்போ 0 போவோம், எப்போ 1 போவோம், எப்போ -1 போவோம். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சைன் ஃபங்க்ஷனு ஏ வந்து ஆம்ப்ளிடியூட். அதாவது இது வந்து இதோட கிராஃப். இது வந்து y = sin x கிராஃப். இது ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏ என்னது? 1. அப்போ ஆம்ப்ளிடியூட் 1, ஹைட் வந்து 1, ஆரிஜின்லேருந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து 1 தான். ஆனால் தான் நம்மளுக்கு என்ன வருது? மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 1 தான் வருது. பின்றது சின்றது என்னது? ஃபேஸ் ஷிஃப்ட்டு. நம்மளுக்கு சி என்னது? இங்கே 0, டியும் 0. ஸோ அப்போ டியும் 0, ஃபேஸ் ஷிஃப்ட்டும் 0, வெர்டிகல் ஷிஃப்ட்டும் 0. அப்புறம் என்னதுன்றது போன வீடியோ சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஓகேவா? பீரியட் வந்து 2π/b. நம்மளுக்கு b என்னது? இங்கே 1. கரெக்டாக? bx. இப்போ 1 × x. இப்போ 2π/1. இப்போ 2π ஆகிடும். ஸோ ஆஃப்டர் 2π இதே கிராஃப் தான் என்ன வரும்? ரிப்பீட் ஆகும். பாருங்கள், ஆஃப்டர் 2π இந்த தூக்கி இங்கே வைங்க, இந்த தூக்கி இங்கே வைங்க, இந்த தூக்கி இங்கே வைங்க, ரிப்பீட் ஆகிட்டே போயிடும். இது வந்து ஒரு சின்ன ரீகால் ஃபார் லாஸ்ட் வீடியோஸ். அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பார்த்தோம். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எப்போ டிஃபைன் பண்ணலாம்? எப்போலாம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஆகவும் 1 to 2 இருக்கோ அப்போ தான் என்னால் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணோம்? நம்ம இந்த ரீஜன் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஞாபகம் இருக்கா? இந்த ரீஜன் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதாவது -π/2 to π/2 மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா sin x வந்து 1 to 1 இருக்கும். ஸோ we can define sin inverse of x. ஸோ அப்போ இந்த டொமைனில் மட்டும்தான், இல்லை இந்த டொமைன், இல்லை இந்த டொமைன். ஓகேவா? ஸோ அப்போ -π/2 to π/2, இல்லைனா π/2 to 3π/2, இல்லைனா 3π/2 to 5π/2. ஸோ அப்போனா இந்த இது மட்டும் தான் எடுக்கணும். பாம்பு வந்து பாம்பு படம் எடுக்கிற மாதிரி அந்த ரீஜன் மட்டும் தான் எடுக்கணும். அந்த ரீஜன் மட்டும் எடுத்தாதான் என்னவா இருக்கும்? 1 to 1 இருக்கும். இதெல்லாம் போன வீடியோஸில் பார்த்தாச்சு. ஸோ அப்போது sin x ஓட டொமைன் என்னது? sin x ஓட டொமைன் என்னது? டொமைன் என்னது? எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா, எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு டொமைன் என்னது? sin x ஓட டொமைனு ரேஞ்ச் என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். ரேஞ்ச் வந்து -1 to 1. பாருங்கள், sin xக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும், sin xக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு வேல்யூ என்ன வரும்? 1லேருந்து -1 தான் வரும். 1லேருந்து -1 தான் வரும். அப்போ ரேஞ்ச் வந்து -1 to 1. டொமைன் என்னது? யூ கேன் கிவ் எனி ரியல் நம்பர். யூ கேன் கிவ் எனி ரியல் நம்பர். யூ கேன் கிவ் எனி ரியல், எக்ஸ் கேன் பி எனி ரியல் நம்பர். நம்ம கொடுக்கறது டொமைன். வர அவுட்புட் வந்து ரேஞ்ச். வர அவுட்புட் என்னவாக இருக்கும்? -1 to 1 தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ரீகால். ஓகேவா? நான் சார் ரீகாலுக்கே உள்ளாராக்கிட்டீங்க. ஓகேவா? சம் போடுவோமா இப்போது? சூப்பர். இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணணும். என்ன சார் அழிச்சிட்ட பிறகு நோட் பண்ணணும்னு சொல்கிறீங்க? ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணணும்? லைட்டாக ஒரு 10 செகண்ட் பின்னாடி போங்க வீடியோவில். அப்போ பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள்? எழுதுங்க. இப்போ சம் போடுவோமா? இப்போது சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸு சச் தட் sin x 0 போகணும். எக்ஸ் எங்கே இருக்கணும்? -10π to 10π இருக்கணும். ஓகேவா? we know that என்ன தெரியும்? sin x is equal to 0 when x is equal to nπ and this n belongs to integer. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு x எங்கே இருக்குது? -10πலேருந்து 10π வரைக்கும் இருக்குது. அதாவது ஸோ 0, π, 2π, 3π, 4π, 5π, 6π, 7π, 8π, 9π, 10π. அதே மாதிரி இங்கே என்ன வரும்? -π, -2π, -3π, -4π, -5π, -6π, -7π, -8π, -9π, -10π. ஸோ இந்த ரீஜனுக்குள்ள ஃபார் ஹவு மெனி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸு
sin x 0வா போவோம் நம்மளுக்கு தெரியும் இதெல்லாமே என்ன அது 0 தான் இதெல்லாமே 0 தான் ஸோ அப்போ this will be zeros இவனும் 0 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 ஸோ இப்போ கிராஃப் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கரெக்டா இதான் ஸோ அப்போது sin x is equal to 0 when x is equal to n pi ஸோ அப்போது நம்மளுக்கு எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தா 0வா போவோம் சொல்லுங்க பார்க்கலாம் எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தா 0வா போவோம் sin x is equal to 0 ஸோ அப்போது this will be 0 for x is equal to எழுதுவோமா அப்போ n என்னவா போய் ஆகணும் இப்போ n is equal to 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 plus or minus 4 plus or minus 5 plus or minus 6 plus or minus 7 plus or minus 8 plus or minus 9 plus or minus 10 ஸோ இப்போ 11 values of xக்கு 11 values of xக்கு என்னவா போவோம் 0வா போவோம் 11 values of x ஆமாம் தானே பாருங்க 0 1 1 2 3 4 5 6 7 8 9 10 21 values கரெக்டா 12 13 14 15 16 17 18 19 20 21 ஸோ அப்போ எண்ணுக்கு நீங்கள் யூ கேன் கிவ் ஆல் தீஸ் வேல்யூஸ் ஃபார் n this will be 0 ஸோ ஆன்சர் என்னது நம்ம ஃபுல்லாக ஆன்சர் பாருங்கள் ஒன்றுமே கிடையாது நீங்கள் இதை மட்டும் எழுதுனா போதும் we know that sin x will be 0 when x is equal to n pi நம்மளுக்கு டொமைன் யார் -10 pi to 10 pi இப்போ இவனுக்குள்ள எத்தனை வேல்யூஸ் 0வா போவான் 21 வேல்யூஸ் 0வா போவான் அந்த 21 வேல்யூஸ் யார் 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அண்ட் ஸோ ஆன் அப் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ஓகேவா சூப்பர் நெக்ஸ்ட் போவோமா அடுத்து வந்து sin x எப்பப்பெல்லாம் -1ஆ போவோம் ஓகேவா sin x எப்பப்பெல்லாம் -1ஆ போவோம் sin x எப்பப்பெல்லாம் -1ஆ போவோம் செகண்ட் சம் பாருங்க sin x -1ஆ போகணும் ஓகேவா ஸோ sin x எப்பப்பெல்லாம் -1ஆ போவோம் we know that sin x will be -1 எப்போ we know that ப்ளூ பென்ல எழுதுவோமா we know that sin x will be -1 எப்போ x வந்து 4n minus 1 pi by 2 எப்பப்பெல்லாம் x வந்து இந்த பேட்டர்னில் இருக்கோ அப்பப்பெல்லாம் எனக்கு வந்து -1ஆ இருக்கும் கரெக்டாக பாருங்க இவன் -1 இவன் -1 இவன் 1 ஓகே ஸோ இப்போ கண்டுபிடிப்போமா n belongs to integer இல்லை n belongs to integer இப்போ n-க்கு 1 கொடுங்க if n is equal to 1 அப்போ x என்ன ஆகிடும் பாருங்க 4 into 1 4 minus 1 அப்போ x வந்து என்ன ஆகிடும் 3 pi by 2 ஆகிடும் if n is equal to 2 ஓகேவா if n is equal to 2 2 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும் 4 into 8 8 minus 1 7 இப்போ 7 pi by 2 ஆகிடும் x ஓகேவா அடுத்து if n is equal to 3 n-க்கு 3 கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகிடும் 4 into 3 12 minus 1 11 அப்போ x என்ன வரும் 11 pi by 2 ஓகேவா அப்புறம் if n is equal to 4 n-க்கு 4 கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகிடும் 4 4 16 minus 1 by 2 இப்போ 15 by 2 ஆகிடும் கரெக்டா 15 pi by 2 இப்போ நல்லா பாருங்க ஓகே இப்போ 4 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வருது 15 pi by 2 வருது 15 pi by 2 வருது பட் 15 pi by 2 does not lies in this interval ஆமாம் தானே 15 pi by 2 does not lies in this interval ஆமாவா இல்லையா x என்னது இந்த கொஸ்டினுக்கு கொஸ்டின் வந்து 8 pi கொடுத்துருக்காங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 8 pi கொடுத்துருக்காங்க கொஸ்டின் வந்து -8 pi to 8 pi ஓகேவா நம்ம கொஸ்டின் மாற்றி கூட போடலாம் இல்லை சார் ஆன்சர் ஒன்றும் சொல்லக்கூடாது இப்போ n-க்கு 4 கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன ஆகிடும் 15 by 2 என்னது n-க்கு 4 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும் 4 4 16 minus 1 16 minus 1 15 by 2 னா என்ன வரும் 7.5 வருமா 7.5
5 வரும். ஓகே, இப்போ எண்ணுக்கு 5 கொடுங்க. எண்ணுக்கு 5 கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் என்ன வரும்? 5 4 5 20, 20 minus 1 19 pi by 2 which does not belongs to this interval. கரெக்டா? minus 10 pi to 10 pi. ஏன்னா 2 divided by 19 எவ்வளோ? 2 divided by 19 19 divided by 2 என்ன வரும்? 9 point something போகுமா? பட் நம்மளுக்கு எக்ஸ் எங்கே இருக்கணும்? minus 8 pi to 8 pi தான் இருக்கணும். ஓகேவா? இவன் சம்திங் என்ன வருவான்? சம்திங் அப்ராக்சிமேட்லி 9.5 பைன்னு வருவான். ஆமாம் தானே? 9.5 பை 19 டிவைட் பை 2 என்னது? 9.5. இப்போ 9.5 கிடையாது இருக்க மாட்டான். எக்ஸ் எங்கே இருக்கணும்? minus 8 pi to 8 pi தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது எண்ணுக்கு 5 அபோவில் இருந்து வரமாட்டான். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு அதே மாதிரி எண்ணுக்கு -1 கொடுக்கலாமா? எண்ணுக்கு -1 கொடுக்கலாமா? எண்ணுக்கு -1 எண்ணுக்கு -1 கொடுக்க என்ன ஆகும்? இப்போது எண்ணுக்கு -1 கொடுத்தா பாருங்கள், எண்ணுக்கு -1. அப்போ எண்ணுக்கு 5 போட்ஸ்னா வரமாட்டான். இப்போ எண்ணுக்கு -1 கொடுக்குறேன். எண்ணுக்கு -1, அப்புறம் எண்ணுக்கு -2, எண்ணுக்கு -3, எண்ணுக்கு -4. இப்போ எண்ணுக்கு -1 கொடுத்தா இவன் என்ன எழுதிடுவான்? 4 into -1. இப்போ -4 -1 இப்போ -5 pi by 2. எக்ஸ் வந்து -5 pi by 2. எண்ணுக்கு -2 கொடுத்தீங்கன்னா 4 into -2 -8, -8 -1 இப்போ -9 pi by 2. எண்ணுக்கு -3 கொடுத்தீங்கன்னா எக்ஸ் என்ன வரும்? 4 into -3 -12, -12 -1 -13 இப்போ -13 pi by 2. இப்போ எண்ணுக்கு -4 கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகிடும்? 4 into -4 -16, -16 -1 இப்போ -17 by 2 pi, -17 by 2 pi. ஸோ இப்போ எதுலாம் உள்ளே இருக்குன்னு பாருங்கள். இவன் கண்டிப்பாக உள்ளே இருப்பான். எவனுக்குள்ளே இருப்பான்? இவனுக்குள்ளே இருப்பான். ஏன்னா நம்மளுக்கு டிவைட் பண்ணிங்கன்னா 5 டிவைட் பை 2 2.5 வரும். இப்போ -2.5 -2.5 பை உள்ளே இருப்பான். 9 by 2னா 4.5, இப்போ -4.5 உள்ளே இருப்பான். 13 by 2னா -7.5, -7.5 உள்ளே இருப்பான். பட் 17 by 2 என்ன ஆகிடும்? 8.5 ஆகிடும். 8.5 இருக்க மாட்டான். அப்போ இவன் இருக்க மாட்டான். ஓகேவா? ஸோ அப்போது எந்தெந்த வேல்யூஸ் ஃபார் எண்ணுக்கெலாம் இருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த வேல்யூஸ் ஃபார் எண்ணுக்கெலாம் இருப்பான்? எந்தெந்த வேல்யூஸ் ஃபார் எண்ணுக்கெலாம் இருப்பான்? எண்ணு 1 இருக்கும்போது இவன் உள்ளே இருக்கான். எண்ணு 2 இருக்கும்போது உள்ளே இருக்கான். எண்ணு 3 இருக்கும்போது உள்ளே இருக்கான். எண்ணு 4 இருக்கும்போது உள்ளே இருக்கான். ஓகேவா? எண்ணு 5க்கு மேலே போச்சுன்னா -1 வரமாட்டான். -1 வருவான். பட் இந்த டொமைனுக்குள்ளே இருக்க மாட்டான். அப்புறம் எண்ணுக்கு -1 போகும்போது வரான். -2 போகும்போது வரான். -3 போகும்போது வரான். பட் -4 போகும்போது எக்ஸ் என்ன ஆகிடுது? -8 பைலேருந்து 8 பைக்கு தள்ளி போயிடுது. அப்போ இவன் வரமாட்டான். ஓகேவா? ஸோ அப்போது ஆன்சர் என்ன ஆகிடும்? ஃபார் n is equal to 0 +or -1 +or -2 +or -3 வெறும் 4 மட்டும்தான். +4 மட்டும்தான், -4 வரல. ஸோ ஃபார் தீஸ் வேல்யூஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கேயே சொல்லிடலாம். 1 2 3 4 கரெக்டாக 5 6 7 இதுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கணும். வந்துட்டான் 8. சூப்பராக வந்துட்டான் பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 பாருங்கள். -8 பைலேருந்து 8 பைக்குள்ள how many values of x -1 போகுது? 1 2 3 4 5 6 7 8 பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ யார் கிராஃப் பற்றி எழுதிடலாம்ல? கிராஃப் பற்றி எழுதிடலாம் பாருங்களேன். இவன் யார் 3 pi by 2. ஓகேவா? இவன் 7 pi by 2. இவன் 11 pi by 2. 11 pi by 2. இவன் யார் 15 pi by 2. வந்துட்டான் பாருங்கள். கிராஃபை சொல்லலாம். வந்துட்டான் பாருங்கள் ஆன்சர்லாம். இவன் யார் -5 pi by 2. கரெக்டாக? எண்ணுக்கு -1 கொடுத்தீங்கன்னா ஓகே. எண்ணுக்கு 0 கொடுக்கணும்ல. அடுத்து எண்ணுக்கு 0 கொடுக்கல பாருங்கள். எண்ணுக்கு 0 கொடுத்தா என்ன வரும்? இதோ -5 by 2 வந்துடும். அப்புறம் -5 pi by 2. அப்புறம் இவன் -9 pi by 2.
இவன் மைனஸ் 13 பை பை 2. இவன் வரமாட்டான், ஏன்னா வேணா போயிடுறான், 8 பைக்கு அந்த சைடு போயிடுறான். ஸோ இப்போ 1 2 3 4, அதே மாதிரி எனக்கு 0 கொடுக்கணும். எனக்கு 0 கொடுக்கும்போது எனக்கு எக்ஸ் என்ன ஆயிடுது, மைனஸ் பை பை 2ன்னு வரும். கரெக்டாக எனக்கு 0 கொடுத்தீங்கன்னா 4 × 0 0, 0 மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ அப்போது மைனஸ் பை பை 2 கிராஃப் அது சொல்லிடலாம்ல. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இப்போது சைன் எக்ஸ் ஒன்றா போவோம், எப்பப்போலாம் ஒன்றா போவோம் பாருங்கள், சொல்லிடலாமா கிராஃப் பார்த்து. பை பை 2 ப்ளஸ் 2 பை ஆட் பண்ணிக்கோங்க. பை பை 2 3 பை பை 2 பை பை 2 3 பை 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 2 5 பை பை 2 9 பை பை 2, அவங்களாம் நம்ம போயிடுவான், ஒன்றா போயிடுவான். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது, ஃபார் n is equal to 0 + or -1 + or -2 + or -3 + or -4. ஃபர்ஸ்ட் சம் ஆன்சர் என்னது, 0 + or -1 + or -2 + or -3 + or -4 + or -5 + or -6 + or -7 + or -8 + or -9 + or -10. 21 ஆன்சர் வந்தது எக்ஸ். பட் இங்கே எக்ஸ் எத்தனை, 8 பேர் தான். அவன் யார், இவன். ஓகேவா? புரிஞ்சுதா? கிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், குழந்தைத்தனமாக போட்டுடலாம் சம்ம, இதெல்லாம் ஒரு சம்மா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஓகேவா? அப்போ எப்படி எழுதணும் எக்ஸாமில், ஃபார் n is equal to 0 + or -1 + or -2 + or -3 4, the values of x, the value of sin x will be minus 8 pi to x is less than 8 pi. ஓகேவா? ஓகே. for these values, for எப்படி எழுதலாம் அப்படின்னா, sin x எப்பப்பெல்லாம் -1 போகும் இந்த இன்டர்வல்குள்ளே அப்படின்னா, ஃபார் x is equal to எழுதுங்க, n 1 போகும்போது n 0 தான் ஆரம்பிக்கலாமா, n 0 போகும்போது பை பை n 0 போகும்போது 3 pi by 2, 7 pi by 2, 11 pi by 2, 13 pi by 2. அப்புறம் இவன் வந்து n க்கு 1 கொடுக்கும்போது, இவன் n க்கு 2 கொடுக்கும்போது, இவன் n க்கு 3 கொடுக்கும்போது, n க்கு 4 கொடுக்கும்போது, n க்கு 0 கொடுக்கும்போது x என்ன வந்தது, minus pi by 2. n க்கு -1 வரும்போது minus 5 pi by 2. n க்கு -2 வரும்போது minus 9 pi by 2. n க்கு -3 வரும்போது minus 13 pi by 2. ஓகேவா? ஸோ ஃபார் தீஸ் வேல்யூஸ் ஆஃப் x, ஃபார் தீஸ் வேல்யூஸ் sin x will be -1 when x lies between -8 pi to 8 pi. ஓகேவா? ஸோ ஃபார் 9 வேல்யூஸ் ஆஃப் x, ஃபார் இவன் மொத்தம் 6 பேர், 2 4 6, சாரி 8. ஃபார் 8 வேல்யூஸ் ஆஃப் x, sin x will be -1 when x lies between -8 pi to 8 pi. ஓகேவா? அசம் போலாமா? ஸோ அப்போ உங்களுக்கு sin x ஓட கிராஃப் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், சம போட்டு முடிச்சிடலாம். sin x ஓட கிராஃப் தெரிஞ்சது அப்படின்னா, சம் வந்து ஈஸியான சம்மு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட். ஃபைண்ட் த period and amplitude. பீரியட்னா அது ஆம்ப்ளிடியூட்னு சொல்லியாச்சு போன வீடியோவில். ஃபஸ்ட்டு சம் y is equal to sin 7x. செகண்ட் வந்து y is equal to minus sin x by 3. தேர்ட் சம் வந்து y is equal to 4 sin minus 2x. 4 sin minus 2x. தெரியுதா கேமராவில்? சூப்பர். ஓகே, நல்லா தெரியும். பீரியடு ஆம்ப்ளிடியூடு உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் பேட்டர்ன் ஃபார் சைன் ஃபங்க்ஷன் என்னது, y is equal to a sin bx plus c plus d. ஓகேவா? இப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு a என்னது, ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட்னா என்னது, ஆம்ப்ளிடியூட் AMPLI. ஆம்ப்ளிடியூட்னா என்னது, the maximum values of x from origin. ஆம்ப்ளிடியூடு. bன்றது cன்றது ஃபேஸ் ஷிஃப்ட்டு, dன்றது
வெர்டிக்கல் ஷிஃப்ட்டு இதெல்லாம் சொல்லியாச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ஏற்கனவே. பீரியட் வந்து என்னது 2π/b. ஓகேவா? அதாவது சைனுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் ஆம்ப்ளிடியூட். அப்போ ஆம்ப்ளிடியூட் எழுதிடலாமா முதல்ல ஈஸியா? அப்போ ஆம்ப்ளிடியூட் எழுதிடலாமா ஈஸியா? ஆம்ப்ளிடியூட் பீரியட், ஆம்ப்ளிடியூட் பீரியட், ஆம்ப்ளிடியூட் பீரியட். ஆம்ப்ளிடியூட் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு சைனுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. கரெக்டா? 1 தான் இருக்கு. ஆம்ப்ளிடியூட் 1. இது -1. ஆம்ப்ளிடியூட் வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து மாடுலஸ் ஆஃப் என்ன ஆம்ப்ளிடியூட். ஓகேவா? ஏன்னா நெகட்டிவாக இருக்காது டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் +1 போட்டுப்போம். +1 தான் ஆம்ப்ளிடியூட். இதுக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து 4. ஓகேவா? ஆம்ப்ளிடியூட் வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ, மாடுலஸ் ஆஃப் ஏ. அதாவது sin 7x கிராஃப் போட்டிங்க அப்படின்னா அதோட ஆரிஜின்லேருந்து மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் கிராஃபுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 1 தான். ஓகேவா? ஓகே. அதாவது ஹையஸ்ட் பாயிண்ட் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ், ஹையஸ்ட் ஆரிஜின் கிடையாது, எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஹையஸ்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட் 1, இதுக்கு ஆம்ப்ளிடியூட் 1, இதுக்கு ஆம்ப்ளிடியூட் 4. ஓகேவா? ஓகே. நம்மளுக்கு தெரியும் பீரியட் என்னது 2π/b, 2π/b. ஸோ நம்மளுக்கு இங்கே பி யார்? பின்றது யார்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். பி யார்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இப்போ என்ன ஆகிடும்? 2π/7 ஆகிடும். கரெக்டாக? ஏன்னா பி நம்மளுக்கு யார் இங்கே? 7. ஓகே. இங்கே நம்மளுக்கு பி 2π/b ஆம்ப்ளிடியூடு. நம்மளுக்கு இங்கே பி யார்? பி யார்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் யார்? 1/3. ஸோ அப்போ என்ன ஆகிடும்? 3 மேலே போயிடுச்சுன்னா 6π ஆகிடும். ஓகேவா? இது 4 sin of -2xன்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணிடலாம்? அந்த sin of -x மைனஸ் sin x. இப்போ -4 sin 2x எழுதிடலாமா? சார் இப்போ ஆம்ப்ளிடியூட் -4 சார்? கிடையாது. ஆம்ப்ளிடியூட் எப்பவுமே என்னது? sin x-ஓட மாடுலஸ் தான் ஆம்ப்ளிடியூட். sin x-ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோஎஃபிஷியன்ட் தான் ஆம்ப்ளிடியூட். பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் ஏ தான் ஆம்ப்ளிடியூட். அப்போ நமக்கு மாடுலஸ் ஆஃப் -4 தான் ஆம்ப்ளிடியூட். மாடுலஸ் ஆஃப் -4 என்னது? +4. இப்போ பீரியட் என்னது? 2π/b, 2π/b. இப்போ 2π டிவைடட் பை நம்மளுக்கு b யார்? b யார்? b வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் யார்? 2. கரெக்டாக? b வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போது 2π டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா ஆகிடும் வெறும் பை ஆகிடும். வெறும் பை ஆகிடும். ஈஸியாக முடிஞ்சிச்சே சார். இதுக்காக இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க. முதல்ல வந்து எனக்கு ஜென்ரல் ஃபார்மேட் ஃபார் சைன் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஐ கேன் ஈஸிலி ஃபைன் ஆம்ப்ளிடியூடு, ஐ கேன் ஈஸிலி ஃபைன் ஃபேஸ் ஷிஃப்ட்டு, வெர்டிக்கல் ஷிஃப்ட்டு, பீரியடு. பட் நான் 4மே கண்டுபிடிச்சிடுவேன். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? ஆம்ப்ளிடியூடும் பீரியட் தான் கேட்டிருக்காங்க. ஆம்ப்ளிடியூட்னா ஃபார் வாட்? ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கிராஃப்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு டிஸ்டன்ஸ் தான் சார் ஆம்ப்ளிடியூடு. அந்த ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைனுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு மாடுலஸ் போட்டால் போதும் சார். சைனுக்கு முன்னாடி 1 இருக்குது, சைனுக்கு முன்னாடி -1 இருக்குது, -1க்கு மாடுலஸ் போட்டால் +1. சைனுக்கு முன்னாடி 4 இருக்குது, 4க்கு மாடுலஸ் போட்டால் 4 தான். ஓகே சார். பீரியட்னா என்ன சார்? ஆஃப்டர் எவ்வளோ ஸ்டேஜுக்கு அப்புறம் தட் கர்வ் ஸ்டார்ட்ஸ் டு ரிப்பீட் சொல்லியாச்சு ஏற்கனவே. ஸோ அப்போது ஃபார்முலா என்னது? 2π/b. பின்றது யார்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். சைன் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 7. இப்போ b வந்து 7 இங்கே. ஓகேவா? இங்கே எழுதணுமா? பாருங்க, முதல்ல இது எழுதிருங்க. எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா we know that அப்படின்னு போட்டு இது எழுதிருங்க. இது எழுதின பிறகு இயர் a is equal to 1, b is equal to 7. இயர் a is equal to -1, b is equal to 1/3. ஆம்ப்ளிடியூட் யார்? மாடுலஸ் ஆஃப் a. கேபிட்டல் a போட்டு போமா? கேபிட்டல் a கேபிட்டல் b போட்டு போமா? ஓகே. இவன் கேபிட்டல் a, இவன் கேபிட்டல் b. இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணோம்? a வந்து -4, b வந்து 2. ஓகேவா? b யார்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் b. அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலா தெரியும். ஆம்ப்ளிடியூட் வந்து மாடுலஸ் ஆஃப் a, பீரியட் வந்து 2π/b போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். பீரியட் என்னது? ஆஃப்டர் எவ்வளோ ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த கர்வ் ஸ்டார்ட்ஸ் டு ரிப்பீட். ஓகே. நெக்ஸ்ட் சம் போவோமா? தேர்ட் சம். சார் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான் நான் ரொம்ப டஃப்னு நினச்சேன் சார். நான் ஸ்கூலில் கூட அதெல்லாம் படிக்கவே மாட்டேன் சார். ஸ்கிப் பண்ணிவிடுவேன் சார். சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க?
sketch the graph for y is equal to sin x by 3. Super. Sketch the graph for y is equal to sin x by 3. sin x graph போட தெரியும் சார். அப்போ sin x by 3 கிராஃப் எப்படி சார் போடணும்? ஒன்றும் கிடையாது. ஓகேவா? போடலாமா? sin x கிராஃப் போடணும். டொமைன் கொடுத்துருக்காங்களா? டொமைனு ஓகே. டொமைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x lies between டொமைன் என்ன கொடுத்துருக்காங்க 0 to 6 பையா? ஓகே 0 to 6 பைக்குள்ளே கிராஃப் வரையணுமா? 0 to 6 பைக்குள்ளே. ஓகேவா? ஓகே. எக்ஸ் வந்து 0 to 6 பையாக இருந்துச்சு அப்படின்னா sin x by 3 கிராஃப் எப்படி இருக்கும்? எக்ஸ் வந்து 0 to 6 பை இருந்தது அப்படின்னா sin x by 3 கிராஃப் எப்படி இருக்கும்? ஓகேவா? முதல்ல எக்ஸு, அப்புறம் x by 3, அப்புறம் sin of x by 3. ஓகேவா? மூணு போடுவோம். ஸோ எக்ஸ் 0 to 6 பை. ஸோ 0 பை 2 பை 3 பை 4 பை 5 பை 6 பை x by 3. அப்போ 0 by 3 0 pi by 3 இவன் 2 pi by 3. ஏன்னா நமக்கு x by 3 தேவையில்ல, முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். x by 3 பண்ணிங்கன்னா x வந்து 3 pi by 3 வெறும் பை ஆகிடும். கரெக்டாக? இவன் 4 pi by 3 ஒன்றும் கிடையாது. இந்த வேல்யூவை 3 ஆல் டிவைட் பண்ணுறேன். 5 by 3 2 pi by 3 3 pi by 3 வரும். 3 கேன்சல் ஆகிடும். இவன் என்ன ஆகிடுவான்? 5 pi by 3 6 pi by 3 என்ன ஆகிடும்? 2 pi ஆகிடும். ஆமாம் தானே? பாருங்கள் 6 pi divided by 3. ஸோ 3 1s are 3 2s are 2 pi ஆகிடும். sin 0 0 sin pi by 3 sin 60 என்னது? 1 by root 2. கரெக்டாக? sin of pi by 3 sin 2 pi by 3 வேல்யூ என்னது? sin 2 pi by 3. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா சொல்லிடுவீங்க. எப்படி எழுதிக்கலாம்? sin pi minus pi by 3. ஆல் சில்வர் டீ கப்ஸு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், சொல்லிக் கொடுத்தாச்சு ஏற்கனவே. ஆல் சில்வர் டீ கப்ஸ். இங்கே யார் யார் பாசிட்டிவு? டேனு காட்டு. இங்கே ஞாபகம் இருக்கா? இங்கே யார் பாசிட்டிவு? சைனு கொசீக்கண்ட்டு. இங்கே காசு சீக்கண்ட்டு. ஓகேவா? ஸோ 180 மைனஸ். இப்போ 180 எங்கே இருக்கும்? 0 90 180. 180 மைனஸ்னால் இங்கே இருக்கும். 180 மைனஸ் இங்கே இருக்கும். கரெக்டாக? அப்போது அங்கே யார் பாசிட்டிவ்? சைன் இருக்கான். அப்போ சைன் பாசிட்டிவ். அப்போ இதெல்லாம் வரும் sin pi by 3 தான் வரும். ஸோ விச் இஸ் அகெயின் 1 by root 2. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ என்னது? 1 by root 2 தான். sin pi 0 sin 2 pi 0. ஆமாம் தானே? sin n pi 0 sin n pi 0. ஸோ அப்போ ஒன்லி we need to find sin 4 pi by 3 and sin 5 pi by 3. ஓகேவா? இப்போ sin 4 pi by 3 என்ன ஆகிடும்? sin pi plus pi by 3 sin pi plus pi by 3. pi plus pi by 3 எங்கே இருக்கும்? pi plus. இப்போ pi plus எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். அப்போ இங்கே யார் பாசிட்டிவ்? டேனும் காட்டும் தான் பாசிட்டிவ். பட் இங்கே யார் இருக்கா? சைன் இருக்கா. இப்போ மைனஸ் சைன் pi by 3. ஸோ விச் இஸ் நத்திங் பட் மைனஸ் 1 by root 2. இப்போ இந்த வேல்யூ யார்? மைனஸ் 1 by root 2. அடுத்து sin 5 pi by 3 sin 5 pi by 3 அதை எப்படி போட்டுக்கலாம்? sin 2 pi plus pi by 3 போட்டுக்கலாமா? sin 6 pi minus pi 5 pi by 3 வந்துடும். இப்போ 2 pi minus. இப்போ 2 pi எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். 2 pi மைனஸ்னால் இங்கே இருக்கும். இங்கே யார் பாசிட்டிவ்? காசு சீக்கண்ட். பட் இங்கே யார் இருக்கா? சைன் இருக்கா. இப்போ மைனஸ் சைன் 5 by 3. இப்போ இது என்ன ஆகிடும்? மைனஸ் 1 by root 2 ஆகிடும். நான் சார் இவ்வளோ ஸ்பீடாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வீடியோஸ் பார்க்கல. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸ் யூஸ் பண்ணி ஹவு டு ஃபைண்ட் ஆல் த வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபாஸ்ட்டாக போகிறீங்களா சார்? ஃபாஸ்ட்டாக போயிட்டீங்க சார், இன்னும் ஆள் சொல்லுங்கள் சார் அடுத்த வீடியோ அப்படின்னா அடுத்த வீடியோ திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ வி ஹவ் ஃபவுண்ட் ஆல் த வேல்யூஸ். இப்போ கிராஃப் போடுவோமா? 0 to 2 pi தானே? 0 to 6 pi சாரி. ஸோ 0 pi 2 pi 3 pi 4 pi 5 pi 6 pi. எப்பயுமே இது என்னது பாருங்கள். இப்போது எக்ஸு 0வாக போகும்போது sin x by 3 என்னது 0 தான். அடுத்து எக்ஸு பையாக போகும்போது sin x by 3 என்னது 1 by root 2. ஸோ இப்போ 1 வச்சுப்போம், இப்போ மைனஸ் 1 வச்சுப்போம்.
ஓகேவா? ஸோ 1/√2 என்னது? √2 வந்து அப்ராக்சிமேட்லி 1.414. இப்போ 1 டிவைடட் பை 1.414, 1 டிவைடட் பை 1.414 சம்திங் எங்கன்னா இங்கே வருவானா? ஸோ இப்போ 2π என்னவா போகிறான்? 1/√2 போகிறான். ஸோ இப்போ இப்படி வச்சு ரெண்டு ஒரே வேல்யூவாக போகிறான், கரெக்டாக? ஸோ இங்கே வச்சுப்போமா? அப்ராக்சிமேட்லி இங்கே வச்சுப்போம். sin 3π 0 போயிட்டான், sin 6π 0 போயிட்டான். ஸோ -1/√2 இங்கே வரான்னு வச்சுப்போம். சாரி, sin 4π என்னவா போகிறான்? -1/√2 -1/√2 இங்கே போகிறான். ரெண்டு சேம் நம்பராக போயிடுறான். இப்போ கிராஃப் எப்படி இருக்கும்? அப்படியே இப்படி போவோம், அப்படியே இப்படி போவோம், இப்போ இங்கே வந்துடும், அப்படியே இப்படி போவோம், அப்புறம் அப்படியே இப்படி போயிடும். பாருங்கள், இங்கே ரெண்டு வேல்யூ சேம் வேல்யூ, ஓகேவா? இந்த ரெண்டு வேல்யூ சேம் வேல்யூ. இவன் யார்? 1/√2. இவனும் யார்? 1/√2. இவன் யார்? -1/√2. இவன் யார்? -1/√2. ஆமாம் தானே? பாருங்கள், sin 4π x 4π போகும்போது, x 4π போகும்போது டேபிள் போட்டு காமிக்கலாம், ஈஸியாக இருக்கும்ல. இந்த x/3 நான் உங்களுக்கு போட தேவையில்லை, நான் x/3 உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன், ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், x 0 ஆகும்போது sin x/3 0. இதோட கிராஃப் இது y = sin x/3 ஓட கிராஃப், ஓகேவா? இந்த வேல்யூ எப்படி வந்தது? -1/√2. sin 4π/3 வேல்யூ தேவை. இது எப்படி எழுதிக்கலாம்? sin π - π + π/3 எழுதிக்கலாம், ஓகேவா? ஆல் சில்வர் டீ கப்ஸ் 180 ப்ளஸ். இப்போ 180 ப்ளஸ் எங்கே இருக்கும்? இவன் 0, இவன் 90, இவன் 180, இவன் 270. 180 ப்ளஸ் இங்கே இருக்கும். ஆல் சில்வர் டீ கப்ஸ். இங்கே டேனு காட்டு மட்டும்தான் பாசிட்டிவ், பட் இங்கே யார் இருக்கா? சைன் இருக்கான், அப்போ நெகட்டிவ் போட்டுடணும். 180யும் 360 இருந்ததுன்னா சைன் சைனாக தான் இருக்கும், காசு காசாக தான் இருக்கும். இதுவே 90 270 இருந்ததுன்னா சைன் will be changed to cos, cos will be changed to sin. பட் இங்கே 180 இருக்கிறதுனால சைன் சைனாக தான் இருக்கும். உள்ளே யார் இருக்கா? π/3. இப்போ π/3 என்னது? sin π/3. sin π/3 வந்து sin 60. sin 60 வந்து 1/√2. இப்போ -1/√2 வருவோம். ஈஸி இதெல்லாம். ஆல் சில்வர் டீ கப்ஸ் நீங்கள் வந்து செகண்ட் சாப்டர் என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செம்ம போட்டுருவீங்க, ரொம்ப ஈஸியாக செம்ம போட்டுருவீங்க. ஓகே, ஃபோர்த் சம் போடுவோமா? ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப், சூப்பரு, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப். ஃபோர்த் போடுவோமா? ஃபோர்த்து பாருங்க. ஃபோர்த் வந்து find the values of first sum sin inverse of sin 2π/3. second வந்து sin inverse of sin 5π/4. ஓகேவா? sin inverse of sin 5π/4. இப்போ போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன்? எழுதி போட்டிருப்பேன், ஓகேவா? எழுதி போட்டிருப்பேன். என்ன எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள், போன வீடியோ எடுத்து பாருங்கள். sin inverse of sin x ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா, sin x ஓட வேல்யூ என்னது அப்படின்னா, this will be x. sin inverse of sin x ஓட வேல்யூ என்னதுன்னா, this will be x if x lies between -π/2 to π/2. கரெக்டா? when x lies between -π/2 to +π/2. it will be π minus x if x lies between π/2 to 3π/2. ஆமாவா இல்லையா? கிராஃப் போட்டு காமிச்சேன் போன வீடியோவில், பாருங்கடா. -π/2 π/2 இருக்கும்போது இதோட கிராஃப் வந்து லைனாக இருக்கும், அதுக்கப்புறம் சம்திங் மாறுது. என்ன மாறுது அப்படின்னா π - x மாறுது. அதாவது x வந்து -90 to +90 இருக்கும்போது sin inverse of sin x யார்? எக்ஸே தான். அதாவது எக்ஸுக்கு வந்து சப்போஸ் இங்கே 30 இருந்ததுன்னா என்ன வரும்? 13 வந்துடும், எக்ஸே தான் வரும், ஓகேவா? ஸோ -90 to +90 இருக்கும்போது sin inverse of sin x வந்து எக்ஸு தான். இதுவே 90 to 3π/2 என்னது? 3 × 180/2. இப்போ கேன்சலேஷன் 90, ஸோ 270. எப்பப்பெல்லாம் எக்ஸ் வந்து 90லேருந்து 270 இருக்கோ அப்பப்பெல்லாம் எக்ஸ் sin inverse of sin x ஓட வேல்யூ என்னது? π - x, ஓகேவா? இப்போ சம் போடுவோமா?
ஓகே சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க sin inverse of sin x நம்மளுக்கு x யார் இங்க here x is equal to 2 pi by 3 இப்போ 2 pi by 3 minus 90 to plus 90 குள்ள இருக்கா இல்ல 90 to 270 குள்ள இருக்கா 2 pi by 3 என்னது 2 into 180 by 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 60 ஆயிடுவான் 120 டிகிரி வரான் இப்போ 120 எங்க வரான் இங்க வருவானா அங்க வருவானா 120 இங்க இருப்பான் கரெக்ட்டா so therefore அங்க எழுதணும் we know that அப்படினு எழுதணும் we know that அப்படினு எழுதிட்டு here first சம்முக்கு x is equal to 2 pi by 3 அப்போ 2 pi by 3 வேல்யூ என்னது 2 into 180 by 3 அப்போ 60 ஆயிடுமா கேன்சல் அடிச்சீங்கன்னா அப்போ 120 வரான் so therefore the value of sin inverse of sin 2 pi by 3 will be pi minus x x நம்மளுக்கு யாருங்க 2 pi by 3 கரெக்ட்டா pi minus x x யார் நம்மளுக்கு இங்க 2 pi by 3 அப்ப pi minus 2 by 3 என்ன ஆயிடும் 3 pi minus 2 pi by 3 which is nothing but pi by 3 ஓகேவா அப்ப sin inverse of sin x ஓட வேல்யூ என்னது pi by 3 ஓகேவா நெக்ஸ்ட் சம் பாருங்க செகண்ட் சம்க்கு here x is equal to 5 pi by 4 ஆமாவா இல்லையா x is equal to 5 pi by 4 5 pi by 4 எங்க இருக்கும் அங்க இருக்குமா இங்க இருக்குமா 5 into 180 by 4 cancel அடிச்சீங்கன்னா 4 1s are 4 4s are 16 balance 2 4 5s are 20 இப்போ 45 into 5 225 டிகிரி வருது இப்போ 225 இங்க இருக்குமா again lies in this in the region so therefore sin inverse of sin pi by 4 is equal to pi minus x is equal to 5 pi by 4 இங்க x யாருங்க 5 pi by 4 இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 pi minus 5 pi இப்போ minus pi by 4 னு வரும் கரெக்ட்டா தெரியுதா கேமரால தெரியுது ஓகே ஆமாவா இல்லையா ஃபர்ஸ்ட் சம்க்கு பாருங்க x வந்து -90 to +90 இருந்ததுன்னா x தான் சப்போஸ் क्वेश्चन கேக்குறாங்க find the value of sin inverse of sin pi by 4 ஆன்சர் என்ன வரும் பாருங்க நமக்கு pi by 4 னா என்னது 180 by 4 இப்போ 180 by 4 னா 45 எங்க இருக்கும் இங்க இருக்கும் அப்ப அதோட வேல்யூ என்னது pi by 4 தான் sin inverse of sin x ஏ வந்துரும் x யார் pi by 4 எப்போ when x lies between -90 to +90 சோ அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் என்ன வந்துரும் pi by 4 வந்துரும் பட் ஆனா இந்த ரெண்டு சம்முக்குமே x என்னது இந்த இன்டர்வல்ல இருக்கு இப்போ இந்த இன்டர்வல் இருந்தா இதோட வேல்யூ வந்து pi minus x நமக்கு யாரு இங்க 2 pi by 3 இப்போ pi minus 2 pi by 3 அப்போ pi by 3 வரும் இங்க செகண்ட் சம்முக்கும் x என்ன வருது 225 வருது again lies in this interval இப்போ sin inverse of sin x ஓட வேல்யூ வந்து இந்த வேல்யூ when x lies between இந்த இன்டர்வல் இப்போ pi minus x யாரு pi by 4 இப்போ pi minus pi by 4 minus pi by 4 ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் சம்முக்கு ஆன்சர் வந்து pi by 3 செகண்ட் சம்முக்கு ஆன்சர் வந்து minus pi by 4 ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா லைட்டாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி எனக்கு இருக்குது லைட்டாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நான் சார் ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க பொறுமையாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு எனக்கு திட்டணும் அப்படி திட்டினீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பொறுமையாக சொல்ல ஆரம்பிச்சிடும் ஏவா நம்மளுக்கு டைம் இல்லை அதனால தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது ஃபாஸ்ட்டாக போக வேண்டியதாக இருக்குது ஓகே ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஃபிஃப்த் சம் சூப்பர் சம் பாருங்களேன் ஃபார் what values of x sin x sin inverse of x சேமா இருக்கணும் for what values of x sin x sin inverse of x சேமா இருக்கணும் for what values of x sin x sin inverse of x சேமா இருக்கணும் கிராஃப் சொல்லிடலாமா கிராஃப் வச்சு sin x ஓட கிராஃப் என்னது sin x ஓட கிராஃப் 0 pi 2 pi அப்படியே இப்படி போவோம் அப்படியே இப்படி வரும் இதுதான் sin x ஓட கிராஃப் இப்போ sin inverse of x ஓட கிராஃப் யாரு அப்படியே இப்படி போவோம் இப்படி வரும் இப்படி போவோம் அப்படி போவோம் ஓகேவா ரெண்டும் பாருங்க எந்த இடத்துல ஈக்குவலாக போகுது ரெண்டுமே எங்கே ஈக்குவலாக போவோம் இங்கே மட்டும்தான் ஈக்குவலாக போவோம் அதாவது எக்ஸுக்கு 0 இருக்கும்போது தான் ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவல் பாருங்க இவன் இங்கே இருக்கான் இவன் இங்கே போயிட்டான் இவன் இங்கே இருக்கான் இவன் அங்கே போயிட்டான் ஸோ
this will be equal only for x is equal to 0. அதாவது sin 0வும் sin inverse of 0 தான் என்னவா இருக்கும், சேமா இருக்கும். sin 0 0, sin inverse of 0வும் 0. ஸோ அப்போ only for x is equal to 0 தான் அதோட கிராஃப் என்னவா இருக்கும். இது வந்து y is equal to sin x கிராஃப், இது y is equal to sin inverse x. அப்போ ரெண்டு கிராஃப்க்குமே இந்த பாயிண்டில் மட்டும்தான் என்ன ஆகுது, ரெண்டு பாயிண்ட்டுக்குமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ சப்போஸ் இங்கே பாருங்கள் சார், இந்த பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குது சார், சொல்லக்கூடாது. இந்த வேல்யூ வேறு, இந்த வேல்யூ வந்து இங்கே இடத்துல வருது, பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் என்ன கிடையாது, இது இப்படி போகுது, அது இப்படி வருது. அப்போ என்ன வரல, ஈக்குவலாக வராது. ஓகேவா? ஒன்லி ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0 மட்டும்தான் இது ட்ரூ. ஒன்லி ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0 மட்டும்தான் ட்ரூ. ஓகேவா? ஓகே. 6th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். 6th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஓகே. Find the domain of 6th first sum. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். Find the 2 மார்க்ல வரும், 3 மார்க்ல வரும். Find the domain of f of x is equal to sin inverse of x square plus 1 by 2x. ஓகேவா? இப்போ பாருங்க, domain of sin inverse of x. sin inverse of x ஓட டொமைன் என்னது, -1 to 1, ரேஞ்ச் வந்து -π/2 to +π/2. ஆமாவா இல்லையா? நான் சார் மறந்து போயிட்டேன் சார். தானே ஞாபகம் இருக்கா கிராஃபு? y is equal to sin inverse of x ஓட கிராஃப் ஞாபகம் இருக்கா? we will only consider one part. so இவன் வந்து -1, இவன் +1, இவன் வந்து π/2, இவன் -π/2. ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓகே. we know that domain of sin inverse of x is -1 to 1. கரெக்டா? போன வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா ரேஞ்ச் வந்து -π/2 to +π/2. பட் ஆனால் நானே கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டொமைன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது எப்பப்பெல்லாம் இந்த வேல்யூ -1 to 1 இருக்கோ அதுக்கெல்லாம் என்ன அது டொமைன் இருக்குது, அதுக்கெல்லாம் தான் டிஃபைன்டு, sin inverse of x டிஃபைன்டு. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் our f of x will be defined when the value of x square plus 1 by 2x lies between -1 to 1. ஆமாவா இல்லையா? பாருங்க, sin inverse of x எப்போ டிஃபைன்ட் அப்படின்னா x என்னவா இருக்கணும், -1 to 1 இருக்கணும். ஆமாம் தானே sin inverse of x கிராஃப். ஓகே. ஸோ அப்போது x square plus 1 by 2x ஓட வேல்யூ எப்பப்பெல்லாம் இதுக்குள்ளே இருக்கோ அந்தந்த வேல்யூஸ் ஃபார் எக்ஸுக்கெல்லாம் sin inverse of x டிஃபைன்டு. ஓகே. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோமா? ஃபைண்ட் த டொமைன். ஸோ நான் எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா this will be defined. இப்போது எனக்கு sin inverse of x வந்து இதுக்குள்ளே இருந்தால் டிஃபைன்டு. பட் இங்கே x பதில் யார் இருக்கா, x square plus 1 by 2x இருக்குது. அப்போ x square plus 1 by 2x என்னவா இருக்கணும், -1 to 1 இருக்கணும். அப்போனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. -2x is less than or equal to x square plus 1 is less than or equal to 2x. இன்னும் சின்னதாக போட்டு போமா, இங்கெல்லாம் வேஸ்ட்டாக போய் பாருங்க இடம். ஸோ -1 is less than x square plus 1 by 2x is less than or equal to 1. கரெக்டாக? இந்த வேல்யூஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கணும். அப்போனா இப்படி போடுவோமா, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. -2x is less than or equal to x square plus 1 is less than or equal to 2x. ஆமாவா இல்லையா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு 2x ரெண்டு பக்கமும். இப்போது I am going to add 2x to full equality. அப்போது 2x plus இது 0 ஆகிடுமா, இது என்ன ஆகிடும், x square plus 1 plus 2x, இது என்ன ஆகிடும், 4x ஆகிடும். ஆமாம் தானே? இங்கே 2x ஆட் பண்ணால் -2x plus 2x 0, இங்கே 2x ஆட் பண்ணால் 2x plus 2x 4x, இங்கே 2x ஆட் பண்ணால் என்ன ஆகிடும், x square plus 1 plus 2x ஆகிடும். இப்போ 0 is less than x square plus 2x plus 1 is less than 4x. இப்போ ரெண்டாக பிரிச்சுடுவோமா இதை, 0 is less than x square plus 2x plus 1
and x square plus 2x plus 1 is less than or equal to 4x. பாருங்க ரெண்டா பிரிச்சாச்சு. இது தனியா அப்புறம் இது தனியா. 0 is less than x square plus 2x plus 1 அப்புறம் x square plus 2x plus 1 less than or equal to 4x. So இது என்ன சொல்லுது? அப்போ x square plus 2x plus 1 is greater than or equal to எழுதிக்கலாமா இதை? இவன் less than அப்போ இவன் greater than. ஓகே, இவன் எப்படி எழுதிக்கலாம்? x square plus 2x plus 1 minus 4x less than or equal to 0 எழுதிக்கலாமா? ஓகேவா? minus 4x கொண்டு வந்துட்டேன் இந்த சைடு. இது என்னது? x plus 1 whole square is greater than or equal to 0. இது என்னது? x square minus 2x plus 1 less than or equal to 0. இது என்ன ஆகிடும்? x minus 1 whole square less than or equal to 0. x minus 1 whole square ஃபார்முலா தானே இது? x square minus 2x plus 1. ஓகே, இவன் நாட் பாசிபிள். ஏன் இவன் நாட் பாசிபிள்? ஏன்னா சம்திங்கை ஸ்கொயர் பண்ணுறீங்க, அவன் லெஸ் than or equal to 0 போகிறான். எப்படி சார் முடியும்? எந்த நம்பரை நீங்கள் எந்த நம்பர்னா எடுத்துக்கோங்க சார், அவனை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எப்போ பாசிட்டிவாக தான் சார் இருப்பான். பட் ஆனால் என்ன வருதுங்க? லெஸ் than or equal to 0 வருது. அப்போ நாட் பாசிபிள். ஸோ ஒன்லி பாசிபிள் கேசஸ், ஸோ ஒன்லி பாசிபிள் வேல்யூ ஃபார் எக்ஸ் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் than or equal to 0 போகணும். அப்போ எக்ஸ் என்னவா போய் ஆகணும்? எக்ஸுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, அந்த நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் கிரேட்டர் than or equal to 0 வரான். அப்போ எக்ஸ் என்னவா இருந்தாகணும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 to 1. அப்போ எக்ஸ் வந்து இப்போ எக்ஸுக்கு 1 கொடுங்களேன். எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும்? எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும்? 1 + 1 ஆகிடுமா? 2 ஸ்கொயர் 4 ஆகிடும். எக்ஸ் + 1 ஹோல் ஸ்கொயர் is greater than or equal to 0. x plus 1 whole square is greater than or equal to 0. ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு x நம்மளுக்கு எங்கே? -1 to 1 குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது சம்திங்கை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அவன் என்னவா போகணும்? greater than or equal to 0 போகணும். ஸோ அப்போ எக்ஸ் என்னவா போகணும்? -1 to 1 போகணும். சார் எக்ஸுக்கு 2 கொடுக்கலாமா சார்? 2 கொடுத்தேன்னா 2 + 1 3 வருவான் சார். 3 ஸ்கொயர் 9 சார். அப்போ 9 greater than or equal to 0 தானே சார்? கொடுக்கூடாது. ஏன்னா நமக்கு எக்ஸ் எங்கே இருக்குது? -1 to 1 குள்ளே தான் இருக்குது. ஸோ எக்ஸ் கேன் டேக் எனி வேல்யூ பிட்வீன் -1 to 1. ஓகேவா? அதாவது இந்த டொமைனும் இந்த டொமைனும் சேமாக போயிடுது. இந்த சம்மில் இந்த டொமைனும் சேமாக போயிடுது. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். கொஞ்சம் புரியல சார் இது எப்படி சார் நீங்கள் வந்து இது ட்ரூன்ன உடனே எப்படி சார் நீங்கள் எக்ஸ் வந்து -1 to 1 போட்டிங்க? இப்போது எக்ஸுக்கு -1 கொடுங்களேன், இது என்ன ஆகிடும்? -1 + 1 0 ஆகிடுமா? எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா 1 + 1 2 ஸ்கொயர் என்னது? 4 2 ஸ்கொயர் என்னது? 4. ஓகேவா? -1 to 1 என்ன வேணால் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, 2 கொடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம டொமைனில் என்ன இருக்குது? -1 to 1 குள்ளே தான் டொமைனில் இருக்குது. ஓகே, x + 1 whole square is greater than or equal to 0. சம்திங்கை ஸ்கொயர் பண்ணுறீங்க. இப்போ எல்லாம் இப்படி எழுதுவோமா இதை? இல்லை சார், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் இந்த ஸ்டெப்பை. x + 1 the whole square greater than or equal to 0. கரெக்டாக? x + 1 whole square is greater than or equal to 0. ஸோ அப்போ உள்ளே இருக்க வேல்யூஸு -x + 1 இருக்கலாம், இல்லைனா என்னவா இருக்கலாம்? +x + 1 இருக்கலாம். இப்போ -x + 1 இருந்தது அப்படின்னா இப்போ -x -1 is greater than or equal to 0, -x is greater than or equal to 1. அப்போ x is less than -1. கரெக்டா? இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா x + 1 is greater than or equal to 0. this implies x is greater than or equal to -1. ஓகேவா? ஸோ அப்போ என்ன கம்பைன் பண்ணுங்கள்? x is greater than or equal to -1. ஓகேவா? அண்ட் ஆல்சோ x is less than -1. இப்படி எழுத போமா அதை? -1 less than x. இதை கம்பைன் பண்ணுங்கள். கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா x is less than -1, -1 less than x. ஸோ x lies between, மாற்றி எழுதிட்டேன்னா பாருங்க. இப்போ ரெண்டாக பிரிக்கலாமா? இதை பொறுமையாக போடுவோம். வருங்க, எப்படி சார் நீங்கள் இது ட்ரூனானே எப்படி சார் நீங்கள் எக்ஸ் வந்து -1 to 1 குள்ளே இருப்பான்னு சொன்னீங்க? பாருங்கள், இந்த உள்ளே இருக்க வேல்யூ என்னவா இருக்கலாம்? இப்படி இருக்கலாம். இல்லைனா உள்ளே இருக்க வேல்யூ என்னவா இருக்கலாம்? +x + 1 இருக்கலாம். சம்திங்கை ஸ்கொயர் பண்ணுறீங்க, அந்த சம்திங் என்னவா போகலாம்? மைனஸாகவும் இருக்கலாம், ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம். மைனஸாக இருந்தது அப்படின்னா -x -1 greater than or equal to 0. இப்போ -x is greater than or equal to 1. கரெக்டாக?
இப்போ நான் மைனஸால் பண்ணேன் அப்படின்னா இன்இக்வாலிட்டி என்ன ஆகிடும், ரிவர்ஸ் ஆகிடும். இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகிடும். இது ஒரு கேஸ். இல்லைனா உள்ளே இருக்கிறது என்னவா இருக்கலாம், ப்ளஸ்ஸாகவே இருக்கலாம். ஆர் உள்ளே இருக்க வேல்யூ என்னவா இருக்கலாம், ப்ளஸ்ஸாகவே இருக்கலாம். இப்போ உள்ளே இருக்க வேல்யூ ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 greater than or equal to 0. This implies x is greater than or equal to -1. ஓகேவா, இந்த 1 ஆசை கொண்டு போயாச்சு. இப்போ வந்து கம்பைன் பண்ணுவோமா, x is less than or equal to -1. அப்போனா -1 is greater than or equal to x. கரெக்டா? ஸோ இப்போ இது கம்பைன் பண்ணுங்கள். -1 greater than or equal to x, x greater than or equal to -1. அப்போ 1 என்ன ஆகிடும், 1 less than x ஆகிடுமா. 1 is less than or equal to x. X is greater than or equal to -1, x is less than or equal to -1. அப்போ -1 is greater than or equal to x. -x இருங்க கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா, -x greater than or equal to 1. அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு ரிவர்ஸ் ஆகிடும். x is less than or equal to -1. ஓகே, இதோ வந்துருச்சு பாருங்கள். 1 is less than or equal to x, x is less than or equal to -1. வந்தானா முதல்ல எழுதிப்போம். 1 is less than or equal to x, இங்கே x less than or equal to -1. ஸோ இப்போ x lies between -1 to 1. ஓகேவா, இப்படி எழுதிக்கோங்க எக்ஸாம்பிள். இல்லை சார் நீங்கள் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக -1 to 1 போட்டிங்க, x plus 1 whole square இவன் ட்ரூ, இவன் நாட் ட்ரூ. ஏன்னா சம்திங் ஸ்கொயர் பண்ணால் 0 வரமாட்டான். அப்போ இவன் நாட் பாசிபிள். இப்போ ஒன்லி பாசிபிள் இஸ் இவன் ஆஸ் டு பி கிரேட்டர் than or equal to 0 போய் ஆகணும். ஸோ அப்போ இவனாக இருக்கலாம், உள்ளே இருக்க வேல்யூ மைனஸாக இருக்கலாம், இல்லை ப்ளஸ்ஸாக இருக்கலாம். மைனஸாக இருந்தது அப்படின்னா -x -1 greater than or equal to 0. இப்போ -x is greater than or equal to 1. அப்போ என்ன பண்ணுறேன், மைனஸை பாசிட்டிவாக மாற்றுறேன். இப்போ மைனஸை பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகிடும், இன்இக்வாலிட்டி என்ன ஆகிடும், ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ எக்ஸு இது ரிவர்ஸ் ஆகிடுச்சு, இது மைனஸ் ஆகிடுச்சு. இன்னொரு கேஸ் என்னது, இவன் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லை உள்ளே இருக்க வேல்யூ மைனஸ் ஆஃபாக இருக்கலாம், இல்லை ப்ளஸ்ஸாகவே இருக்கலாம். ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா என்னடும், x plus 1 is greater than or equal to 0. இப்போ x is greater than or equal to -1. இப்போ என்ன பண்ணுறேன், மாற்றிக்கிறேன். இப்போ எப்படி மாற்றிக்கிறேன், -1 is less than or equal to x. ரெண்டு கம்பைன் பண்ண அப்படின்னா x lies between -1 to 1. ஸோ டொமைன் என்னது, இதுக்கும் டொமைன் என்னது, இதோட டொமைன் என்னது, டொமைன் ஆஃப் f -1 to 1 தான். sin inverse x ஓட டொமைனும் -1 to 1 தான். இதோட டொமைனும் என்னது, -1 to 1 தான். ஈஸியாக இருக்கா, இம்பார்ட்டன்ட் சம்மு மனப்பாடம் வச்சிடக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ ப்ரீஃபாக பேசியிருக்கேன். ஓகே, செகண்ட் பாருங்க, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் இன்னும் ஒரே சம் தான் முடிச்சிருவோம். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் g of x is equal to 2 sin inverse 2x minus 1 pi by 4. ஓகேவா, 2x minus 1 pi by 4. ஓகே, நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை. ஓகேவா, we know that solution, we know that domain of sin inverse x is -1 to 1. கரெக்டா? ஸோ அப்போது 2x minus 1 என்னவா இருக்கணும், x என்னவா இருந்தாகணும், சாரி 2x minus 1 என்னவா இருந்தாகணும், -1 to 1 இருக்கணும். கரெக்டா? 2x minus 1 என்னவா இருக்கணும், சாரி 2x minus 1 என்னவா இருக்கணும், -1 to 1 இருக்கணும். sin inverse of something. ஓகேவா? ஓகே, அப்புறம் என்ன வந்தாகணும், -1 கொண்டு போங்க. -1 இல்லைனா என்ன பண்ணுங்கள், -1 ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள், சாரி +1 ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். +1 ஆட் பண்ணிங்கன்னா 1 - 1 ஆகிடுமா, இது இங்கே 2x - 1 + 1, இங்கே என்ன ஆகிடும், +1 ஆட் பண்ணுங்கள் ஃபுல்லாக. அப்படி இல்லை அப்படின்னா ஜாஸ்தி கொண்டு போகலாம், -1 + 1 ஆகிடும், -1 + 1 ஆகிடும். இது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இது என்ன ஆகிடும், 2x ஆகிடும். கரெக்டாக, இது கேன்சல் ஆகிடும். இவன் ஆகிடுவான், 2 ஆகிடுவான். ஓகேவா, இப்போ 0 இப்போ டிவைட் பை 2 பண்ணுங்கள். இப்போ இது டிவைட் பை 2 பண்ணால் 0 less than x is less than 1 ஆகிடும். திஸ் இம்ப்ளைஸ் x belongs to 0, 1. ஓகேவா, அப்போ இதோட டொமைன் என்னது, 0 to 1. ஈஸியாக முடிஞ்சிச்சுல. போன சம்மோட டொமைன் வந்து -1 to 1 which is same as sin inverse of x ஓட டொமைன். பட் இங்கே டொமைன் என்னது, எப்பப்பெல்லாம் x 0 to 1 இருக்கோ அப்போல்லாம் தான் அந்த ஃபங்க்ஷன் என்னது, டிஃபைன்டு. அப்போல்லாம் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டு. ஓகே, லாஸ்ட்டு சம்.
லாஸ்ட்டு சம் இந்த எக்ஸசைஸில் இந்த முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வீடியோவும் முடிஞ்சிடும், எக்ஸசைஸ் 4.1 முடிஞ்சிடும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin inverse of sin 5 pi by 9 cos pi by 9 plus cos 5 pi by 9 sin pi by 9. ஓகேவா? இதை பார்த்தா எனக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்ச மாதிரியே இருக்குது சார். பாருங்கள், எனக்கு தெரியும் சார், sin a plus b ஓட ஃபார்முலா வந்து sin a cos b plus cos a sin b. ஓகேவா? ஸோ அப்போது sin 5 pi by 9 plus pi by 9 என்ன ஆகிடும்? இது என்ன ஆகிடும்? sin எல்லாம் இது போட்டலாமா? இது ஏவா பாருங்கள், இது பியா பாருங்கள். sin a plus b ல sin a plus b, sin a cos b plus cos a sin b. So sin a cos b plus cos a sin b. So I can write this as sin inverse of sin a plus b. Correct? We know that example எழுதணும். We know that நமக்கு தெரியும் sin a plus b வந்து sin a cos b plus cos a sin b. So sin a cos b cos a sin b. So இந்த full term பதில் I can write sin of a plus b. Sin of a plus b. நம்மளுக்கு a யாருங்க 5 pi by 9, b யாரு pi by 9. So அப்போ என்ன ஆகிடும்? sin inverse of sin இது என்ன ஆகிடும்? 6 pi by 9 ஆகிடும். இப்போ sin inverse of sin 6 pi by 9 என்னது? கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 2s are 3 3s are 3 pi by 2 2 pi by 3 வரும். கரெக்டாக? இந்த வேல்யூ என்ன கண்டுபிடிச்சாச்சு நம்ம? sin inverse of sin x 2 pi by 3 ஒரு வேல்யூ என்னது? 2 into 180 by 3 60 இப்போ 120 டிகிரி 120 இருந்ததுன்னா தெரியும்ல, என்ன தெரியும்? இப்போ தான் எழுதி போட்டேன். sin inverse of sin x sin inverse of sin x அது ஓகே. அது என்னது? sin inverse of x தான் என்னது? it will be x if x lies between minus pi by 2 to pi by 2, it will be pi minus x if x lies between minus pi by 2 to 3 pi by 2. ஆமாம் தானே? சாரி, கரெக்டு தான். sin inverse of sin x. ஓகே, sin inverse of sin x கரெக்டு தான். ஓகே, sin inverse of sin x இருங்க, நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும்? sin inverse of sin x ஓட வேல்யூ வந்து it will be x if x lies between minus pi by 2 to plus pi by 2, it will be pi minus x if x lies between pi by 2 to 3 pi by 2. ஆமாம் தானே? ஏற்கனவே சம் போட்டிருக்கோம், இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஏற்கனவே. ஸோ இப்போ எக்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ திஸ் வில் பி என்னது? pi minus x because our x lies between இங்கே இந்த இன்டர்வல் x என்னது 120. when x lies between 90 to 270 னா நம்மளுக்கு ஆன்சர் என்னது? pi minus x. this is equal to pi minus x யாரு? 2 pi by 3. இப்போ இது ஆகிடும் 3 pi minus 2 pi by 3 is nothing but pi by 3. அவ்வளோதான் மதிப்பு போச்சு. ஏற்கனவே போட்டாச்சு நம்ம. sin inverse of sin x என்னது? it will be x if x lies between minus pi by 2 to pi by 2, it will be pi minus x if x lies between pi by 2 to 3 pi by 2. ஸோ நம்மளுக்கு இங்கே x எங்கே இருக்குது? 2 pi by 3 என்னது? 2 pi by 3 வந்து 120 lies in this interval. when it lies in this interval நம்மளோட வேல்யூ என்னது? pi minus x. நம்மளுக்கு x யாரு? 2 pi by 3, pi minus 2 pi by 3 which is nothing but pi by 3. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸசைஸ் 4.1 ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணுவோம்? கோசைன் இன்வர்ஸை பற்றி ஃபுல்லாக படிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போமா? குட் பை, தேங்க்யூ, ஹாப்பி நியூ இயர். ஓகேவா? குட் பை.